நேற்று சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் ரோம் நகரிலே உள்ள வத்திக்கான் வளாகத்திலே திருத்தந்தை 14வது லியோ அவர்களாலே உலக அமைதிக்காக வேண்டி திருச்செபமாலையும் திரு வழிபாடும் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வழிபாட்டிலே திருத்தந்தை தம்முடைய சிந்தனையிலே 2 விதமான விஷயங்களை வலியுறுத்தியிருந்தார். ஒன்று, உலகிலே பல பாகங்களிலும் மோதல்கள் சண்டைகள் நடக்கின்ற இடங்களிலே இருந்து குழந்தைகளிடமிருந்து அவருக்கு எண்ணற்ற கடிதங்கள் வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். அக்கடிதங்களூடாக இந்த அப்பாவி குழந்தைகள் மனிதாபிமானம் அற்ற முறையிலே கொடுமைப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். அதாவது பெரியவர்களின் தற்பெருமையாலும் கொடூரமான சிந்தனைகளாலும் அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற வன்முறைகளாலும் எண்ணற்ற குழந்தைகளே பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை அவர் வலியுறுத்தினார். 2வது, எங்களுடைய செபங்களினூடாக எங்களுடைய அமைதிக்கான நேர்மறையான விருப்பங்கள் எண்ணங்களூடாக மனித நிலையிலே சாத்தியம் அற்றது என்று எண்ணப்படுகின்ற பல விஷயங்கள் இந்த செபத்தினுடைய வல்லமையாலே உடைக்கப்படுகின்றது என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். அதாவது சிறப்பாக இந்த அமைதி என்பது சாத்தியமற்றது என்று நாங்கள் உலக நிலையிலே மனித நிலையிலே சிந்தித்தாலும் நாங்கள் ஒன்றுபட்ட மனநிலையோடு நேர்மறையான எண்ணத்தோடு அமைதிக்காக விரும்பி செபிக்கின்ற பொழுது அங்கே பலவிதமான நல்ல மாற்றங்கள் உலகிலே ஏற்படுகின்றது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அந்த வகையிலே அவர் கூறியிருந்தார், தீமையின் அசுர வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம், அறிகின்றோம், கேட்கின்றோம். ஆனால் அந்த தீமையின் அசுர வளர்ச்சியை எம்முடைய நேர்மறையான எண்ணங்கள் செபத்தினூடாக எங்களுக்கு ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள் உலகத்திலே கட்டாயம் எங்கோ ஒரு மூலையிலே நடைபெறும், எங்களுக்கு அது பலனாக கிடைக்கும் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அந்த திருவழிபாட்டின் இறுதியிலே திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பின்வருமாறு செபிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஆயுதமோ வன்முறையோ இன்றி மரணத்தை வென்றீர். அமைதியின் வல்லமையால் மரணத்தின் வலிமையை நொறுக்கினீர். உமது அமைதியை எங்களுக்கு தாரும். பயத்திலே ஒளிந்து கொண்டிருந்த உமது சீடர்களுக்கு தூய ஆவியை அருளியது போல உமது ஆவியின் வல்லமையை, மன்னிப்பின் வல்லமையை எங்களுக்கு தாரும். உயிர்களை பாதுகாக்கவும் நேசிக்கவும் தெரிந்த நல்ல தலைவர்கள் இந்த உலகத்தை ஆளுவதற்கு உதவி புரியும். ஆமேன் என்று அந்த செபத்தை முடித்திருந்தார்.